அனைவருக்கும் வணக்கம். முனி டிஎன்பிசி டெட் சேனல்லேருந்து நான் உங்கள் முனியப்பன். இதுவரைக்கும் நடந்த டெட் தேர்வு, அதாவது 2013, 2017, 2019 டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பாஸ் பண்ணி இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வுக்காக வெயிட் பண்ணுற வருங்கால அரசு இடைநிலை ஆசிரியர்களுக்காக தான் இந்த வீடியோ. லாஸ்ட் வீடியோவில் பேப்பர் 2ல் பாஸ் பண்ணவங்களுக்காக பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு சிலபஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். கவர்மெண்ட் சைடில் இருந்து இன்னும் இந்த நியமன தேர்வுக்கான சிலபஸ் வரல. ஆனாலும் டெட்டில் பாஸ் பண்ண எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். அடுத்த ஸ்டேஜ், அதாவது வேலை வாங்கிறது எப்படி. 20/7/2018 GO 149 படி டெட்டில் பாஸ் ஆனவங்க மறுபடியும் ஒரு தேர்வு நியமனத்துக்காக எழுதணும்னு 2019 டெட் நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் இந்த வீடியோவில் உங்கள் எல்லாத்துக்காகவும் டிஆர்டி, அதாவது நியமன தேர்வு நடத்துகிற மற்ற மாநிலங்களோட சிலபஸ் அடிப்படையில் ஒரு மாடல் சிலபஸ் பார்க்கலாம். டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் பற்றி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு விளக்கம் தரும்னு நம்புகிறேன். இது சம்மந்தமாக உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் எனக்கு மெயில் பண்ணுங்கள். மெயில் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வுக்கான சிலபஸ் இது. மொத்தம் 80 மார்க்கு. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜிகே அண்டு கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது பொதறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகளுக்கு 10 மார்க்கு. அடுத்து பெர்ஸ்பெக்டிவ் இன் எஜுகேஷன், கல்வியில் முன்னோக்கு, அதுக்கு 10 மார்க்கு. லாங்குவேஜ் 1 அதுக்கு 9 மார்க்கு. லாங்குவேஜ் 2 அதுக்கு 9 மார்க்கு. கண்டென்ட்டு மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் 3ஓட கண்டென்ட்டுக்கும் சேர்த்து 27 மார்க்கு. டீச்சிங் மெத்தடாலஜி, தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸு, சோசியல், இது 5ஓட டீச்சிங் மெத்தடாலஜிக்கு 15 மார்க்கு. ஆக மொத்தம் எவ்வளோ மார்க்கு? 80 மார்க்கு. சிலபஸ் படி 80 மார்க்கு. அதனால் 80 கொஸ்டின் வரும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்குறோம். அது தவறு. ஏன்னா சிலபஸில் 5 வகையான டாபிக், அதாவது தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸு, சோசியல் 5 சப்ஜெக்ட் இருக்கிறதுனால வெறும் 80 கொஸ்டினால் எல்லா கான்செப்டையும் கொண்டு வர முடியாதுன்னு மற்ற ஸ்டேட்டில் 160 கொஸ்டின் வைக்கிறாங்க. 80 மார்க்குக்கு 160 கொஸ்டின் இருக்குது. அந்த கேள்வித்தாள் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த கேள்வித்தாள் அமைப்பு. பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், நம்பர் ஆஃப் மார்க்ஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜிகே அண்டு கரண்ட் அஃபேர்ஸு. அதுக்கு பார்த்தீங்கன்னா 20 கேள்விகள் 10 மார்க்கு. அடுத்து பெர்ஸ்பெக்டிவ் இன் எஜுகேஷன், இதுக்கு 20 கேள்விகள் 10 மார்க்கு. அடுத்து லாங்குவேஜ் 1, அது பார்த்தீங்கன்னா 18 கேள்விகள் 9 மார்க்கு. அடுத்து லாங்குவேஜ் 2 இங்கிலீஷு 18 கேள்விகள், இதுக்கு 9 மார்க்கு. அடுத்து கண்டென்ட் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் 18 கொஸ்டின் இருக்குது. 18 கொஸ்டின் 9 மார்க்கு. சயின்ஸு 18 கொஸ்டின் 9 மார்க்கு. சோசியல் சயின்ஸு 18 கொஸ்டின் 9 மார்க்கு. டீச்சிங் மெத்தடாலஜிக்கு 30 கொஸ்டின் 15 மார்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 160 கொஸ்டின் 80 மார்க்கு. இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வுக்கான சிலபஸ் பார்த்துட்டோம். அதற்கான கேள்வித்தாள் அமைப்பும் பார்த்தாச்சு. இனி அடுத்து இந்த சிலபஸோட ஒவ்வொரு பார்ட்டு பற்றியும் பார்க்கலாம். எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர் நியமன தேர்வுக்கான சிலபஸ் பார்ட் 1 ஜென்ரல் நாலேஜ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது பொதறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகள். இப்போ 2020 இந்த வருஷத்துக்குள்ளே எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா இந்த வருஷத்தோட நடப்பு நிகழ்வுகள் இருக்கும். அதுக்கு மார்க் 10. அடுத்து பார்ட் 2 பெர்ஸ்பெக்டிவ் இன் எஜுகேஷன், கல்வியில் முன்னோக்கு, இதுக்கு 10 மார்க்கு. இது நமக்கு புதுசாக இருக்கும். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஜுகேஷன், அதாவது கல்வி. இதில் பார்த்தீங்கன்னா கல்வியின் குறிக்கோள்,
கல்வியின் செயல்பாடு, கல்வியின் வகைகள், தொடக்க கல்வி திட்டங்கள், செயல்பாடுகள், அதை பற்றிலாம் இருக்குது. அடுத்தது டீச்சர் எம்பவர்மெண்ட், அதாவது ஆசிரியர் அதிகாரங்கள், நெறிமுறைகள். அதில் பார்த்திங்கன்னா அதோடைய பொருள், ஆசிரியர் தகுதி நெறிமுறைகள், ஆசிரியர் அமைப்பு பற்றி இதெல்லாமே இதில் இருக்குது. அடுத்து எஜுகேஷ்னல் கன்சர்ன்ஸ் இன் கண்டெம்பரரி இந்தியா. அதில் பாருங்கள், இதில் உள்ளடங்கிய கல்வி, இந்திய கல்வி திட்டங்கள், சுற்றுச்சூழல் கல்வி, பேரிடர் கால பாதுகாப்பு கல்வி, வயது வந்தோர் கல்வி, தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல், மதிப்பு கல்வி, இதை பற்றி எல்லாமே இதில் இருக்குது. அடுத்து 4வது பாருங்கள், ஆக்ட்ஸ் அண்டு ரைட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா விதிகள், அடுத்து உரிமைகள் பற்றியெல்லாம் இருக்கும். இதில் ஹியூமன் ரைட்ஸ், அடுத்து சைல்டு ரைட்ஸ், அதாவது குழந்தை உரிமைகள், மனித உரிமைகள் பற்றிலாம் இதில் இருக்குது. அடுத்தது 5வது பார்த்திங்கன்னா நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் 2005. அடுத்து அதில் அதை பற்றி எல்லாமே இதில் இருக்குது. அது இல்லாமல் இப்போ புதுசாக 2019 புதிய தேசிய கல்விக் கொள்கை பற்றியும் இதில் இடம்பெறலாம். இதுதான் பார்த்திங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் இன் எஜுகேஷன், அது கல்வியல் முன்னோக்குன்னு சொல்லுவாங்க. இந்த டாப்பிக்கில் இதெல்லாமே கவர் ஆகும். அடுத்து பார்ட் 3, அதாவது லாங்குவேஜ், இந்தியன் லாங்குவேஜ். நம்ம தமிழ் பார்த்திங்கன்னா எழுத்தாளர்கள், கவிஞர்கள், கவிதை, உரைநடை, செய்யுள், கரு, தலைப்பு, இதிகாசம், புராணம், காப்பியம், சிற்றிலக்கியங்கள், கதை, கட்டுரை, கடிதம், விமர்சனம், வாழ்க்கை வரலாறு, சுயசரிதை, மொழியின் வகைகள், மொழியின் மூலகம், அடுத்து இதில் இலக்கணங்கள், இதெல்லாமே இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா 9 மார்க்கு. அடுத்து பார்ட் 4 லாங்குவேஜ் 2 இங்கிலீஷு, இதுக்கு 9 மார்க்கு. இதில் பார்த்திங்கன்னா கிராமர் தான் ஃபுல்லாக, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், டென்சஸ், டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், ஆர்டிகல்ஸ் அண்ட் ப்ரிப்போசன்ஸ், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன், டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், கிளாஸஸ், வாய்ஸ், active voice and passive voice, use of phrases, comprehension of prose passage, composition, vocabulary, இதெல்லாமே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டென்ட்டில் மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸு வந்து 9 மார்க்கு. இதில் நம்பர் சிஸ்டம் இருக்குது. இதில் எண் தொடர்கள், இதை பற்றி எல்லாமே இருக்குது. மீசிமா, மீபேவா, இது எல்லாமே இருக்குது. இதை அப்படியே பார்த்துக்குங்க. அடுத்தது அரித்மெட்டிக். இதில் பாருங்கள், இதில் நீளம், கொள்ளளவு, கன அளவு பற்றிலாம் இருக்குது. இதில் பர்சன்டேஜு, டிஸ்கவுண்ட்டு, ஆவரேஜு, லாபம், நட்டம், தனி வட்டி, கூட்டு வட்டி, இது எல்லாமே இருக்குது. காலம், இதை பற்றிலாம் இருக்குது. அடுத்தது சிம்பிள் ஈக்குவேஷன், விகிதங்கள் பற்றி இருக்குது. இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க, அப்படி பார்த்துக்கோங்க. அதில் அடுத்தது அல்ஜீப்ரா, இயற்கணிதத்தில் என்னென்ன வரும்னு பாருங்கள். இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜியோமெட்ரி. இதில் பாருங்கள், ஜியோமெட்ரிக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்தது மென்சுரேஷன். இதில் பாருங்கள், சர்க்கிள், பெரிமீட்டர், ஏரியா ஆஃப் 4 walls of room, surface area, volumes of cubites, tan diagram, conversion of units, இதெல்லாமே இதில் இருக்குது. அடுத்தது 7வது டேட்டா ஹேண்ட்லிங் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள். மேக்ஸ் அவ்வளோதான். அடுத்தது பார்ட் 6 சயின்ஸுக்கு 9 மார்க்கு. இதில் பாருங்கள் என்னென்ன தலைப்பில் கொடுத்துருக்காங்க. சயின்ஸ் இன் எவ்ரிடே லைஃப், சயின்ஸ் இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னு, வாட் இஸ் சயின்ஸ், சயின்ஸ் அண்ட் சேஞ்சஸ்,
சயின்ஸ் இன் டெய்லி லைஃப் இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது லிவிங் வேர்ல்டு, பிளான்ட் லைஃபு, அனிமல் லைஃபு, மைக்ரோபியல் வேர்ல்டு இதை பற்றிலாம் இதில் இருக்குது. அடுத்தது அவர் என்வைரன்மெண்ட், அது பயோட்டிக் அண்டு அபயோட்டிக் இதை பற்றிலாம் போட்டிருக்காங்க. அது சுற்றுச்சூழல் பற்றிலாம் இருக்குது. கன்சர்வேஷன் ஆஃப் என்வைரன்மெண்ட்டு, காலநிலை, அடுத்து எக்கோசிஸ்டம் கொடுத்துருக்காங்க. சாயில் அண்ட் அவர் லைஃப், ஃபாரஸ்ட்டு அவர் லைஃப், பயோடைவர்சிட்டி, ஓசோன் டிப்ளேஷன், deforestation, human activities, natural resources, water, its composition, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்தது அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக இருக்குது. அடுத்தது ஃபுட் அண்டு ஷெல்டர் இதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ சயின்ஸ் இன் எவ்ரிடே லைஃப், சயின்ஸ் இன்ஸ்டியூட் அண்ட் பிரான்ச்சஸ், லிவிங் வேர்ல்டு, அவர் என்வைரன்மெண்ட்டு, அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபுட் அண்ட் ஷெல்டர் இதை பற்றிலாம் போட்டிருக்காங்க. அதுலேயே அடுத்தது அவர் யூனிவர்ஸ் பற்றிலாம் போட்டிருக்காங்க. சோலார் சிஸ்டம் அதை பற்றிலாம் சொல்கிறாங்க. மெஷர்மெண்ட்டு, ஏரியா, வால்யூம், டைமு இதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் சொல்லியிருக்காங்க. ஏர், வாட்டர், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டு, ஏர் பொல்யூஷன் இதை பற்றிலாம் போட்டிருக்கு. ரெயின்ஃபால், சைக்ளோனு, பாஸ்கல் விதி, பாயில்ஸ் விதி, பர்னலிஸ் விதி இது எல்லாமே இதில் இருக்குது. அடுத்தது அதுலேயே நேச்சுரல் ஃபினாமினா இருக்குது. லைட் சோர்ஸ், நேச்சர் ஆஃப் லைட்டு, ஒளி பற்றி எல்லாம் போட்டிருக்காங்க. சவுண்ட்ஸ் பற்றி போட்டிருக்காங்க. அடுத்து மெக்கானிக்ஸ் பற்றி போட்டிருக்காங்க. மெக்கானிக்ஸ், ஸ்பீட், வெலாசிட்டி, நியூட்டன்ஸ் லா, மோஷன்ஸ், சென்டர் ஆஃப் கிராவிட்டி இதை பற்றியில் இருக்குது. ஸ்டெபிலிட்டி இருக்குது. மேக்னட்டிசம் இருக்குது. எலக்ட்ரிசிட்டி இருக்குது. மாடர்ன் வேர்ல்டு இதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆக்ஷன் ஆஃப் ஹீட் அண்டு சப்ஸ்டன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. சிம்பிள்ஸு, லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து வாட்டர் அண்ட் இட்ஸு கான்ஸ்டியூஷன்ஸ் இதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து சல்ஃபர் அண்ட் இட்ஸு காம்பவுண்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. கந்தகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அது ஆசிட் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து நைட்ரஜன் அண்ட் இட்ஸு காம்பவுண்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. பாஸ்பரஸ் அண்ட் இட்ஸு காம்பவுண்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. காமன் சால்ட் அண்ட் இட்ஸு கான்ஸ்டியூஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம சயின்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது சோசியல் ஸ்டடீஸ், அது சோசியல் சயின்ஸு, அதாவது பார்ட் 7 இருக்குது. இதுக்கு வந்து 9 மார்க்கு. ஃபஸ்ட்டு வந்து ஜியோகிராஃபியில் பாருங்கள் மேப்பு, அது வந்து எப்படி இதில் ரீடிங், அனலைஸு, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் அண்டு மேக்கிங் ஆஃப் மேப்ஸு, குளோப் ஏஸ் த மாடல் ஆஃப் எர்த்து, அடுத்து சோலார் சிஸ்டம் பற்றி சொல்லியிருக்காங்க. மேஜர் லேண்ட் ஃபார்ம்ஸு, மவுண்டைன்ஸ், பிளைன்ஸ், கிளாஸிஃபிகேஷன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், மவுண்டைன்ஸ் இன் த வேர்ல்டு இது எல்லாமே இதில் இருக்குது. கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிளைன்ஸ் இருக்குது. ஃபார்மேஷன் ஆஃப் சாயில் அண்ட் இட்ஸு டிஸ்ட்ரிபியூஷனில் பற்றி இப்போ சொல்லியிருக்காங்க. இது கிளைமேட்டாலஜி, அதாவது வெதர் அண்ட் கிளைமேட் பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் நேச்சுரல் ரியலம்ஸ் ஆஃப் எர்த்து, லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர் அண்ட் பயோஸ்பியர் பற்றி போட்டிருக்கு. நேச்சுரல் ஹசார்ட்ஸ், ஃப்ளோட்ஸ், டாட்ஸ், சைக்ளோன்ஸ், சுனாமி, எர்த்குவேக்ஸ், வால்கனஸ் இது பற்றியில் இருக்குது. கிரவுண்ட் வாட்டர் பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபாரஸ்ட் பற்றி இதில் இருக்குது. மேஜர் நேச்சுரல் ரீஜன்ஸ் ஆஃப் வேர்ல்டு பற்றி சொல்லியிருக்காங்க. அது கான்டினென்ட்ஸ், கண்டங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியாவுடைய லொக்கேஷன், எக்ஸ்டெண்ட், ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ், கிளைமேட், நேச்சுரல்
vegetation, agriculture, soils, irrigation, power, population, minerals, industries, transport and communication இதை பற்றிலாம் இருக்குது. இது வரைக்கும் ஜியோகிராஃபியில் பார்த்தோம். அடுத்தது ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஸ்டடி ஆஃப் பாஸ்ட், ப்ரீ ஹிஸ்டோரிக் அண்டு ப்ரோட்டோ ஹிஸ்டோரிக் பீரியட், ப்ராசேஸ் சிவிலைசேஷன், அது வெண்கல காலம், அடுத்து இரும்பு காலம், இதை பற்றிலாம் போட்டிருக்காங்க. அது ஜெயினிசம் புத்திசம் பற்றிலாம் இருக்குது. அதில் அடுத்து பார்த்திங்கன்னா கிரேக்கம் பற்றி போட்டிருக்காங்க. குஷானர்கள், சங்கமம், இதை பற்றிலாம் போட்டிருக்காங்க. குப்தர்கள் காலம், குப்த எம்பையர், இதை பற்றி ஹர்ஷவர்தனர் பற்றி போட்டிருக்காங்க. சவுத் இந்தியன் கிங்டம், சாளுக்கா, பல்லவா, சோழர்கள், ராஷ்டிரியர்கள், யாதவர்கள், காகதியர்கள், இவங்களை பற்றிலாம் போட்டிருக்காங்க. அடுத்து முஸ்லீம் இன்வேஷன் இன் இந்தியா, டர்க்கிஸ், அரப் இன்வேஷன்ஸ், அரபியர்கள் படையெடுப்பு, இதை பற்றிலாம் போட்டிருக்காங்க. எஃபெக்ட்ஸ் ஆஃப் முஸ்லீம் இன்வேஷன்ஸ் இதில் இருக்குது. அடுத்து டெல்லி சுல்தான் அதை பற்றியில் இருக்குது. அது அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக்கு, சையது வம்சம், லோடி வம்சம், இதை பற்றிலாம் போட்டிருக்காங்க. அடுத்து பக்தி மூமெண்ட், பக்தி இயக்கம், இதெல்லாம் பற்றி. அடுத்தது இந்தியன் கல்ச்சர், இது எல்லாமே இதில் ஹிஸ்ட்ரியில் அடங்குது. அதில் பாருங்கள், த சவுத் இந்தியன் கிங்டம், காகதியர்கள், இதை பற்றிலாம் இருக்குது. அடுத்து முகல் எம்பையர், அது பாபர், ஹுமாயூன், ஷெர்ஷா, அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப், இதை பற்றிலாம் போட்டிருக்காங்க. த ஹிஸ்ட்ரி ஆஃப் சீக்கியர்கள், அது சீக்கியர்களோட வரலாறு பற்றிலாம் இருக்குது. அடுத்தது அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் பற்றி போட்டிருக்காங்க. அது போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஃப்ரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலோ ஃப்ரெஞ்சு, இதை பற்றிலாம் போட்டிருக்காங்க. அடுத்து கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் இந்தியா அண்டு இன்டலெக்சுவல் அவேக்னிங், அது ஆர்ட் அண்டு ஆர்கிடெக்சர் பற்றி இதெல்லாம் இருக்குது. அது கல்ச்சுரல் யூனிட்டி அண்டு பக்தி மூமெண்ட் பற்றி இருக்குது. இந்தியா பிட்வீன் 1858 to 1947 வரைக்கும் எப்படி இருந்தது இந்தியாவுடைய நிலை, அதை பற்றிலாம். அதாவது எக்கனாமிக்கா, சோசியல் பாலிசிஸ் ஆஃப் பிரிட்டிஷ் அண்ட் இந்தியா, த பிரிட்டிஷ் பாலிசி டுவார்ட்ஸ் இந்தியன் பிரின்சஸ், அடுத்து பிரிட்டிஷ் பாலிசி டுவார்ட்ஸ் நெய்பரிங் கண்ட்ரிஸ், இது பற்றிலாம் எப்படி இருந்ததுன்னு போட்டிருக்காங்க. அடுத்து சேஞ்சஸ் இன் எக்கனாமிக் அண்டு சோசியல் செக்டர்ஸ் டியூரிங் த பிரிட்டிஷ் பீரியட். அடுத்து அக்ரிகல்ச்சர் ஃபெமினிஸ் இன் இந்தியா பிட்வீன் 1858 to 1947. அடுத்து போக்குவரத்தில் எப்படி இருந்தது, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸு, பிகினிங் ஆஃப் மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி எப்படி இருந்தது, ரைஸ் ஆஃப் நியூ கிளாஸஸ் இன் இந்தியன் சொசைட்டி பற்றிலாம் இருக்குது. அதிலே பாருங்கள், ஹிஸ்ட்ரியிலேயே ரைஸ் ஆஃப் நேஷனலிசம், அதாவது இந்த ஃப்ரீடம் மூமெண்ட், அதாவது இந்திய தேசிய போராட்டம் பற்றிலாம் இருக்குது. இதில் த பர்த் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ், அதாவது இந்திய தேசிய காங்கிரஸோடைய தொடக்கம், அது எல்லாமே போட்டிருக்காங்க. ஹோம் ரூல் மூமெண்ட், அதாவது தன்னாட்சி இயக்கம், மகாத்மா காந்தி அண்ட் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு, காந்தி இயக்கம், குவைட் இந்தியா மூமெண்ட்டு, மவுண்ட் பேட்டன் பிளான், மவுண்ட் பேட்டனோட திட்டம், அது எல்லாமே இருக்குது. அடுத்து பாருங்கள், அதுலேயே மாடர்ன் வேர்ல்டு, அதாவது பிகினிங் ஆஃப் மாடர்ன் ஏஜ், ரெனைசன்ஸ், டெவலப்மெண்ட் இன் சயின்ஸ், த ரிஃபார்மேஷன் மூமெண்ட், ரைஸ் ஆஃப் நேஷன் ஸ்டேட்ஸ் பற்றிலாம் போட்டிருக்காங்க. வேர்ல்டு வார் பற்றிலாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், லீக் ஆஃப் நேஷன்ஸ், த செகண்ட் வேர்ல்டு வார், த வேர்ல்டு ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார், இது பற்றிலாம் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் எல்லாம் போட்டிருக்காங்க. அடுத்து சிவிக்ஸில் பாருங்கள், குடிமையல், அது குடும்பம், வீடு, பாதுகாப்பு, கம்யூனிட்டி டைப்ஸ், சிவிக்ஸ் லைஃப், சோசியல் எவில்ஸ் இன் அவர் சொசைட்டி, என்னென்ன மேம்பாடு, முரண்பாடு, கிராமம், நகரம், அது டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், கவர்மெண்ட் அட் த சென்டர், எல்லாமே இதில் இருக்குது சிவிக்ஸில். அடுத்து சிவிக்ஸ்லேயே இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி இருக்குது. இந்தியா ஆஸ் அ நேஷன்,
preamble, salient feature of Indian Constitution. நம்ம அரசாங்கம் பற்றிலாம் இதில் போட்டிருக்காங்க. அரசாங்கம் பற்றி என்னென்ன டீட்டெயில் இருக்கோ அது எல்லாமே அதனுடைய அம்சங்கள் எல்லாமே இதில் இருக்குது. அடுத்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்டு, தகவல் உரிமை சட்டத்தை பற்றியும் போட்டிருக்காங்க. இதில் ரைட் டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே இருக்குது. அடுத்து பாருங்கள், வேர்ல்டு பீஸ் அண்டு ரோல் ஆஃப் இந்தியா, உலக அமைதியில் இந்தியாவின் பங்கு பற்றியெல்லாம் போட்டிருக்காங்க. யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் பற்றி போட்டிருக்காங்க. அடுத்து டிராஃபிக் எஜுகேஷன், ரோடு சேஃப்டி எஜுகேஷன், சாலை விதிகள் பற்றி, சாலை பாதுகாப்பு பற்றிலாம் இதில் இருக்குது. அடுத்து பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ் பாருங்கள். எக்கனாமிக்ஸோடைய பொருள், அதனுடைய வரையறை, டெஃபினிஷன், ஸ்கோப்பு, இம்பார்ட்டன்ஸு, கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸு, அதாவது மைக்ரோ மேக்ரோ இது பற்றியில் இருக்குது. கான்செப்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குட்ஸ், வெல்த், இன்கம், யூட்டிலிட்டி, வேல்யூ, ப்ரைஸ், வாண்ட்ஸ் அண்டு வெல்ஃபேர் பற்றியில் இதில் இருக்குது. கன்சப்ஷன், ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் பற்றிலாம் இந்த எக்கனாமிக்ஸ், அதாவது பொருளாதாரத்தில் இதெல்லாம் போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், தியரி ஆஃப் டிமாண்டு, அதோட மீனிங் என்ன. அடுத்து சப்ளை, தியரி ஆஃப் வேல்யூ, தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸு, நேஷ்னல் இன்கம்மு, பட்ஜெட்டு, இதை பற்றி எல்லாமே இதில் இருக்குது. அடுத்தது மணி, மணியோட டெஃபினிஷன், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி, கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மணி, சப்ளை ஆஃப் மணி. அடுத்து பேங்கிங், எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டு, இந்தியன் எக்கனாமிக் பற்றி சொல்ல போட்டிருக்காங்க. இதில் அது மெயினாக பாருங்கள், 5-year பிளான் இன் இந்தியா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்டு டைப்ஸ் ஆஃப் டிசாஸ்டர் அண்டு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இது எல்லாமே இருக்குது. இது வரைக்கும் நாம் கண்டென்ட் பார்த்துட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா மேக்ஸு, சயின்ஸு, சோசியலோட கண்டென்ட் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து மெத்தடாலஜி பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் இது எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மெத்தடாலஜி தமிழ், மொத்தமாக இது எல்லாம் பாருங்கள் 5 சப்ஜெக்ட்டு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 3 மார்க்கு, அப்போ மொத்த மார்க்ஸ் வந்து 15 மார்க்கு மெத்தடாலஜிக்கு. ஃபஸ்ட்டு தமிழ் பாருங்கள், மொழி, அதோடைய மொழி, தாய்மொழி, குறிக்கோள், மொழித்திறன், கற்பித்தலின் வகைகள், திட்டமிடுதல், ஆதாரங்களின் பயன்கள், பாடத்திட்டத்துடன் தொடர்புடைய செயல் வகைகள், கற்பிக்க உதவும் மூலங்கள், கற்பித்தலில் கையாளப்படும் நுட்பங்கள், மதிப்பீடு, அதாவது மெத்தடாலஜி, கற்பிப்பு முறைகள், இதெல்லாமே இதில் இருக்குது. அடுத்தது இங்கிலீஷில் பாருங்கள், ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ், அதில் என்னென்னு பார்த்துக்கலாம். அடுத்தது அப்ஜெக்டிவ் ஆஃப் டீச்சிங் இங்கிலீஷ். அடுத்து ஃபொனட்டிக்ஸு, டெவலப்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கில்லு, அதாவது லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங், அது LSRW, கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்லு. அடுத்து அப்ரோச், மெத்தட், டெக்னிக் ஆஃப் டீச்சிங் இங்கிலீஷ். அதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன், டெஃபினிஷன், டைப்ஸ் ஆஃப் அப்ரோச் எல்லாமே இதில் இருக்குது. டீச்சிங் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்டு வெக்காபுலரி ஐட்டம்ஸ், டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் இன் இங்கிலீஷ், லெசன் பிளானிங், கரிக்குலம் அண்ட் டெக்ஸ்ட் புக்கு, எவல்யூஷன் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பற்றி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் மெத்தடாலஜியில் இருக்குது. அடுத்து டீச்சிங் மெத்தடாலஜி, மேத்தமெட்டிக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். அதில் நேச்சர் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், எய்ம்ஸ், வேல்யூஸ், இன்ஸ்ட்ரக்ஷன், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங் மெத்தட்ஸ், அதாவது கணிதத்தோட கற்பிப்பு முறைகள் என்னென்ன இருக்குது, அதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய துணை கருவிகள், இதை பற்றி எல்லாமே இருக்குது. TLM, கரிக்குலம், கல்வித்திட்டம், பாடப்புத்தகம், அதாவது டெக்ஸ்ட் புக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங்கு, அது மதிப்பீடு, எவல்யூஷன் அண்டு கன்டினியூஸ் காம்ப்ரிஹென்ஷன் எவல்யூஷன், தொடர் மதிப்பீடு, இது எல்லாமே இதில் இருக்குது. அடுத்தது டீச்சிங் மெத்தடாலஜியில் சயின்ஸு, அது நேச்சர் அண்டு ஸ்கோப் ஆஃப் சயின்ஸு. அது எய்ம்ஸ், குறிக்கோள், அப்ஜெக்டிவ்ஸ் அண்டு வேல்யூஸ் ஆஃப் டீச்சிங் சயின்ஸு, கரிலேஷன் ஆஃப் சயின்ஸ் வித் அதர் ஸ்கூல் சப்ஜெக்ட்டு, TLM இதெல்லாம் இருக்குது. இதுலேயும் பாடத்திட்டம், அதனுடைய பயன்பாடு எல்லாமே இதில் இருக்குது. டிரான்சாக்ஷன் இருக்குது. இது மதிப்பீடு, தொடர் மதிப்பீடு இதுலேயும் இருக்குது. அது எவல்யூஷன் அண்டு கன்டினியூஸ் காம்ப்ரிஹென்சிவ் எவல்யூஷன். அடுத்தது சோசியல் சயின்ஸ், அதாவது சோசியல் ஸ்டடீஸ்,
டீச்சிங் மெத்தடாலஜி சோஷியல் ஸ்டடீஸ், அதாவது நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் சோஷியல் ஸ்டடீஸ். அதே மாதிரி தான் எய்ம்ஸு, அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் டீச்சிங் சோஷியல் ஸ்டடீஸு, மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் சோஷியல் ஸ்டடீஸு, ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன், கண்டென்ட்டு, என்ரிச் மெட்டீரியல், பாடத்திட்டம், கரிக்குலம், டெக்ஸ்ட் புக் அண்டு இன்ஸ்ட்ரக்ஷனல் பிளானிங்கு. அதே மாதிரி எவல்யூஷன் அண்டு கன்டினியூஸ் கம்ப்ரென்சிவ் எவல்யூஷன், தொடர் மதிப்பீடு, இது எல்லாமே இதில் இருக்குது. இது வரைக்கும் நாம் கண்டென்ட் பார்த்துட்டோம். அடுத்தது மெத்தடாலஜியும் பார்த்துட்டோம். கண்டென்ட் பார்த்திங்கன்னா 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கிற பாட புத்தகத்திலிருந்து கேட்பாங்க. அடுத்து மெத்தடாலஜிக்கு வந்து டிடிஎட் புக்கில் என்னென்ன படித்தோமோ மெத்தடாலஜிக்கு அதுலேருந்து கேட்பாங்க. அது இல்லாமல் 1 to 10th வரைக்கும் இருக்கிற புக்கில் இருக்கிற மெத்தடாலஜி சம்மந்தப்பட்டது கேட்பாங்க. அடுத்தது சிலபஸ் பார்த்தாச்சு. அது எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். Procedure of selection. The final selection of the post will be based on marks secured in the written examination, either online or OMR, based by giving 80% weightage for written test and 20% weightage for TET paper 1 put together. இதன்படி பார்த்தீங்கன்னா இந்த நியமன தேர்வு மூலியமாக, அதாவது அது ஆன்லைனில் எழுதலாம் அல்லது OMR ஷீட் மூலியமாக நம்ம எழுதலாம். அதன் மூலிமா கிடைக்கிற 80% வெயிட்டேஜு ப்ளஸ்ஸு நம்ம பேப்பர் 1, அதாவது இடைநிலை ஆசிரியர் டெட் தேர்வில் பேப்பர் 1ல் நாம் எடுத்த மார்க்கு 20% வெயிட்டேஜ், இது ரெண்டையும் கூட்டி வர்ற மார்க்கு அடிப்படையில், அதிக மார்க் அடிப்படையில் செலக்ட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் சிலபஸ் பற்றி பார்த்துட்டோம், எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். நமக்கு நியமன தேர்வுங்கிறது இதுதான் முதல் முறை. இந்த சிலபஸ் ஒரு மாடல் சிலபஸ் தான். இதே மாதிரி சிலபஸ் அமையலாம், இல்லை இதில் ஏதாவது மாற்றங்களோடு அமையலாம். டெட்டில் பாஸ் பண்ணின எல்லாருக்கும் இதனால் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். மேற்கொண்டு எக்ஸாம் எப்போ வந்தாலும் நாம் எழுதுறதுக்கு தயாராக இருக்கணும். அதனால் எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து டெட் பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. முயன்றால் முடியும்.